ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி சுவையான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோட நான் சொல்கிற அளவோட சரியாக பண்ணுங்கள். ரொம்பவே சாஃப்டாக ஹார்டாக இல்லாமல் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக வரக்கூடிய கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ராவா ஆயிலோ நெய்யோ எதுவுமே சேர்க்காதீங்க. பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ 1 கப் எடுத்திங்கன்னா இது 3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன் சேர்த்து ஜஸ்ட் கலர் மட்டும் மாறணும். அதாவது அந்த பாசிப்பருப்போட மனம் வரணும். வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு. இது நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, புட்டு மாவுன்னு கடையில் பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலையே பச்சை அரிசியை கழுவி திரித்து காய போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி. எனிவே நம்ம ஒரு தவா எடுத்து கொஞ்சமாக வறுத்து எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த மணமாக கொழுக்கட்டை டேஸ்ட்டாக நல்லா வரும். கொஞ்சம் வறுத்தா போதுங்க, ரொம்ப டீப்பாக வறுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் வறுத்து முடிக்கிறப்ப இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மாவு அந்த பேனில் ஒட்டாது. அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக துருவன தேங்காய் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேர் கட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அது உங்களோட சாய்ஸு. ஏன்னா நான் துருவன தேங்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா வரும். இதுவும் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு சுகர். அது நீங்கள் ஒயிட் சுகர் வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை வெல்லம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு தண்ணிங்க ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு எடுக்கிறோம். அதாவது பாகு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நமக்கு வெல்லம் கரைஞ்சி வரணும், அவ்வளவுதாங்க. கரைஞ்சி வந்ததோட இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் வேஸ்டெல்லாம் இருக்கும். என்ன தான் நம்ம வெளியே வாங்குறது, கண்டிப்பாக வேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் ஏலக்காய் பவுடர் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு ஸ்வீட்டை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சமாக 50% வெந்து வர்ற அளவுக்கு அந்த பாசிப்பருப்பை வேக வச்சும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கொழுக்கட்டையில் ஆட் பண்ணுறப்ப சாப்பிட்றப்ப வெந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை இறக்கி வச்சுட்டு பிடி கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல அரிசி மாவு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என் பக்கத்தில் யாருமே இல்லாதனால நான் அட் அ டைம் போடுறேன். யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க போட ஒருத்தவங்க இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவு நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்பவே சிம்மில் வச்சுக்கணுங்க அடுப்பை, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிகிற ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காய், அந்த பாசிப்பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, எல்லாமே உள்ளே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும். நம்ம அந்த ஸ்டேஜில் கையை தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறப்ப அந்த மாவு இன்னும் கொஞ்சம் கூட வேகும். நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் பெட்டருங்க. மணமாக நல்லாவும் இருக்கும் கொழுக்கட்டை. நெய் எடுத்து தடவிக்கோங்க. சின்ன சின்னதாக நம்மளோட விரல் பதிகிற அளவுக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி கொப்பரை எடுத்துக்கோங்க. பாட்டத்தில் உள்ள லேயர் வேண்டாங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு மிடிலும் மேலே உள்ள லேயர்லேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு தடவிக்கோங்க. எல்லா இடமும் வர்ற மாதிரி அந்த குழி இருக்குல்ல, அதை தடவிட்டு அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை மேலே வச்சு மூடி வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸுங்க சாஃப்டாக வர்றதுக்கு. 5 to 8 மினிட்ஸ் மேக்ஸிமம். 10 மினிட்ஸ்லாம் அதிகம்தான். 7 to 8 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சுவையான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் ஒரு டைம் நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள், அகெயின் செய்வீங்க. அவ்வளோதாங்க, சுவையான பிடி கொழுக்கட்டை ரெடி. பை பை, டாட்டா.